வணக்கம் மக்களே. சமீபத்திய தமிழக அரசியல் சுனாமி முதல்வர் விஜய். ஏனெனில் அவரின் அரசியல் நகர்வு பல அரசியல் வல்லுநர்களால் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. அமைதியாகவும் பொறுமையான நகர்வும், அதே சமயத்தில் கண்ணாடியில் செய்த இதயம் போல திறந்த இதயத்துடனும் கனிவுடனும் கண்ணியத்துடனும் மக்களை, தன்னுடைய கட்சி தொண்டர்களையும் ரசிகர்களையும் அணுகுகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக இன்று அவர் செய்த அரசியல் புரிந்துணர்வு அணுகுமுறை பல அரசியல்வாதிகளுக்கு புதிய பாடத்தை கொடுத்திருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது அரசியலில் பெரிய நகர்வாக இருக்கிறது. இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அரசியலிலும் இது ஒரு புதிய முயற்சியாகவும் இருக்கிறது. ஆரோக்கியமான நகர்வாகவும் இருக்கிறது. தன்னுடைய அரசியல் எதிரிகளை அணுகும் முறை பல அரசியல் வல்லுநர்களுக்கும் மக்களுக்கும் புருவம் உயர்த்தும் அளவுக்கு அருமையாக இருந்தது. எதிராளிகளை பகையாளியாக மாற்றி எதிர்கொள்வதை விட, பகையாளியாக இருந்தாலும் அன்பால் அணுகி அடக்குவதும், தன் எதிர்கால காரியத்தை நிறைவேற்றவும், மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களில் இருந்து பெரிய விஷயங்களை சாதிப்பதற்கும் இது ஏதுவாக இருக்கும். எதிர்க்கட்சிகளால் எதிர்கொள்ளப்படும் வீரியத்தை குறைக்கவும், மக்களிடம் தனது அரசியல் எதிரிகளிடமும் ஒரு நல்ல பண்பை விதைப்பதும், விதைத்த இடத்தில் அறுவடை செய்வதும் ஒரு புதிய சகாப்தத்தின் வெளிப்படைத்தன்மையான உண்மையான அணுகுமுறையாக தெரிகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த அணுகுமுறை கண்டிப்பாக அகிம்சையின் சகோதரத்துவம். மேலும் இதில் நாம் அரசியல் கருத்து முரண்பாடாக இருந்தாலும் மனித மாண்பாலும் மனித நேயத்தாலும் நாம் ஒன்றாக இருப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆக இதில் முதல்வர் விஜய் நகர்த்துவது மிக அரசியல் முதிர்ச்சியான அணுகுமுறையை காட்டுகிறது. ஆக அவர் அணுகும் முறை புதியதும் பாராட்டத்தக்கதாகவும் இருக்கிறது. அதனால் இனி தமிழ் மக்களுக்கும் அரசியலுக்கும் நல்ல மாற்றம் வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த மாற்றம் ஒரு மக்களை மிகவும் சந்தோஷப்படுத்தும் மாற்றமாக இருக்கும் என்பதிலும் எந்த ஐயமும் இல்லை. நன்றி.